மன்றாட்டு வீரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை சந்திக்க ஆண்டவர் பாராட்டின அவருடைய தயவுக்காக அவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, ஒரு முக்கியமான ஜெபத்தை குறித்து இந்த நாளும் கூட நாம் தியானித்து அந்த கிருபைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமாம், ஆவிக்குள் ஜெபிக்கும் ஜெபம். எபேசியர் 6:18, ரோமர் 8:26, யூதா 20வது வசனம். வாசித்து பாருங்களேன். ஒரு அற்புதமான வார்த்தை போடப்பட்டிருக்கும். என்ன வார்த்தை தெரியுமா? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி என்று எழுதப்பட்டிருக்கும். இங்கிலீஷில் பார்க்கும்போது ப்ரே இன் ஸ்பிரிட், பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பி ஜெபிக்க வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் விரும்பி கொண்டிருக்கிறாங்க. ஆமாங்க, ஆவியானவர் இல்லாமல், ஆவியானவர் பலப்படுத்தாமல், ஆவியானவர் ஆலோசனை கொடுத்து நடத்தாமல் ஏறெடுக்கிற எந்த ஜெபங்களும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக வெளியேறப்பட்ட ஜெபமாய் அது காணப்படாது. ஏன் தெரியுமா? யாக்கோபு 4:3 எழுதப்பட்டிருக்கும், நம்ம சொந்த தேவைக்காக தேவனை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுற மக்களாய் காணப்படுவோம் என்று அங்கே எழுதப்பட்டுள்ளது. சொந்த இச்சையை நிறைவேற்ற, சொந்த காரியத்தை நிறைவேற்ற தேவன் நோக்கி நம்ம ஜெபிப்போம் என்று எழுதப்பட்டுள்ளது. இதே பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்து நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய விருப்பத்துக்கோ சொந்த இச்சைக்கோ அங்கே இடம் கிடையாதுங்க. ஆவியானவர் ஜெபித்தார்னா நமக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும், என்ன கொடுக்கணும்னு தெரியும். அது பிதாவின் சித்தத்தின்படியே அவர் கொடுப்பார். பிதாவின் சித்தம் எதுவோ அதுவை நமக்கு கொடுப்பார். அது மகிமையான ஜெபமாய் காணப்படும். ரெண்டாவது பாருங்க, ஒருவேளை ஆவியானவர் நம்மளை ஆட்கொள்ளனா, ஆவியானவர் நம்ம நடத்தவில்லை என்றால் நம்முடைய ஜெபங்கள் கருத்துள்ள ஜெபங்களாய் காணப்படாது, காணப்பட வாய்ப்பும் இருக்காதுங்க. எந்த அளவுக்கு ஆவியானவருக்கு விட்டு கொடுக்குறீங்களோ, எந்த அளவுக்கு ஆவியானவருக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீங்களோ, அந்த ஜெப வேலை மகிமையான ஜெப வேலையாய் மாறும். நீங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபமும் கருத்துள்ள ஜெபமாய் அது மாறும். பாருங்க, மூணாவது பார்க்கும்போது அதே ரோமர் 8:27 வாசித்து பாருங்க. ஆவியானவர்கள் நடத்தல்னா அது தேவ சித்தத்தின்படி அந்த ஜெபம் அமையாது. முதல்ல பார்த்தோம், நம்முடைய சொந்த இச்சையை நிறைவேற்ற நம்ம ஜெபிக்கிற மக்களாக இருப்போம் என்று ஆவியார் நடத்தல்னா. ரெண்டாவது பார்த்தோம், அது கருத்துள்ள ஜெபமாக இருக்காது. மூணாவது பார்க்குறோம், அது தேவ சித்தத்தின்படி அந்த ஜெபம் இருக்காதுங்க. இதே ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து பாருங்க. ஆவியானவருக்கு தெரியும் தேவ சித்தம் எதுன்னு தெரியும், பிதாவின் விருப்பம் எதுன்னு தெரியும். அவர் உங்களை சரியாய் வழி நடத்துவதை உங்கள் கண் காணுங்க. நாலாவது பாருங்க, சரியான ஜெபமாய் நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டுமானால் ஆவியானவர் நடத்தணும். அதே ரோமர் 8:26 படி நம்ம என்ன வேண்டிக் கொள்வது என்று நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாதுங்க. ஆனால் நம்மை உண்டாக்கிய ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு என்ன தேவை, என்ன கொடுக்கணும் என்பது அவருக்கு தெரியும். ஆவியானவர் விட்டு கொடுக்கும்போது அவர் ஆட்கொண்டு சரியான ஜெபத்தை ஏறெடுக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஐந்தாவது பாருங்க, ஒரு வல்லமுள்ள ஜெபத்தை ஏறெடுக்கணும்னா ஆவியானவர் தான் நடத்தணும். அவர் தான் நம்ம மூலமாக ஜெபிக்க முடியும். வாக்கு கடங்காத பெருமூச்சோடு விண்ணப்பம் செய்ய வேண்டுமெனால், ஒரு பவர்ஃபுல், அதாவது ஒரு வல்லமையான ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டுமெனால் ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ள வேண்டும். அவர் மூலமாய் ஜெபிக்க வேண்டும். அவர் மூலமாக ஜெபிக்கும் போது தான் அந்த ஜெபம் வல்லமையுள்ள ஜெபமாய் எழும்புவதை நாம் காண முடியும். நம்முடைய ஆவியில் அதை உணர முடியும். ஏன் ஆவியில் ஜெபிக்க வேண்டும்? எதற்காக ஆவியில் ஜெபிக்க வேண்டும்? எபேசியர் 6:12 எடுத்து வாசித்து பாருங்க. நம்முடைய யுத்தம் ஆவிக்குரிய யுத்தம். ஜெபிக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பெரிய யுத்தம் உண்டு. அது ஆவிக்குரிய யுத்தம். கண்களுக்கு புலப்படாத சத்துருவின் ராஜ்யத்தோடு நமக்கு யுத்தம் உண்டு. அது ஆவிக்குரிய யுத்தம்.
ஆவிக்குரிய யுத்தத்தை ஆவிக்குரிய ரீதியில் தான் அதை சந்திக்க முடியும். மாமிஸில் நம்ம ஜெபம் பண்ணால் நம்ம சந்திக்க முடியாதுங்க. ஏன்னா கண்ணுக்கு புலப்படாத இருளின் அதிகாரத்தோடு நாம் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கோம். பாருங்க, ஆவியானவர் பிதாவின் ஆழத்தையும் நீளத்தையும் அகலத்தையும் அறிந்தவர். அவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்குள்ள நிரம்பி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது பிதாவானவர், அதாவது பரலோகம் என்ன திட்டம் போடுது, பிதாவாகிய தேவன் என்ன விரும்புகிறாங்க, என்ன செய்யணும் என்பதை குறித்து ஆவியானவருக்கு நன்கு தெரியும். அவருக்கு விட்டு கொடுத்து நம்ம ஜெபிக்கும் போது சரியான ஜெபத்தை, பரலோகம் விரும்புகிற ஜெபத்தை நாம் எடுக்க முடியும், கட்டாய முடியும். ரெண்டாவது பாருங்க, பாதாளத்தின் வல்லமைகள், அதாவது சாத்தானின் ராஜ்யங்கள் என்ன திட்டம் போடுறாங்க, என்ன கிரியை செய்ய போகிறாங்க, எப்படியாப்பட்ட கண்ணியை வைக்க போகிறாங்க, எப்படிலாம் பாவத்தை விதைக்க போகிறாங்க என்பதை குறித்து ஆவியானவருக்கு நன்கு தெரியும். அவர் மூலமாக நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது சத்ருவின் ராஜ்யங்களை அடித்து தாக்கி மேற்கொண்டு பெரிய ஜெயத்தை எடுக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். எப்படிங்க ஜெபிக்கணும்? ஆவிக்குள் நிரம்பி எப்படி ஜெபிக்கணும்? பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பி ஜெபிக்க முடியும், ஜெபிக்க முடியும். போராட்டம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. நம்ம கடந்து போகிற வாழ்க்கையில் சில பாடு இருக்கும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஆவியானவர்கிட்ட உதவி கேட்டு அவருக்குள்ளே வாழ ஆரம்பித்து பாருங்க, அவருக்குள்ளே இருக்க ஆரம்பிங்க. அந்த மகிமையான ஜெபத்தை ஏறெடுக்க ஆவியான உதவி செய்வார். ரெண்டாவது என்ன செய்யலைன்னா, நம்ம மேலே வைக்கப்பட்ட ஆவியின் வரத்தை தேவ சமூகத்தில் காத்திருந்து அனல் மூட்டி எழுப்புங்க. அனல் மூட்டி எழுப்பி பாருங்க. அப்படி எழுப்ப ஆரம்பிக்கும் போது நம்முடைய அபிஷேகத்தின் அளவு கணுக்கால் அளவிலிருந்து முழங்கால் அளவாக மாறும், முழங்கால் அளவிலிருந்து இடுப்பு அளவாக மாறும், இடுப்பு அளவிலிருந்து நீச்சல் அளவு, அந்த அபிஷேகத்தின் அளவு வளர்ந்து நிற்கும். நீச்சல் ஆழத்தில் போய் நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது மகிமையான ஒரு ஜெபத்தை நம் மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் ஏறெடுப்பதை நாம் காண முடியுங்க, நாம் உணர முடியும். விட்டு கொடுத்து பார்க்கணும். நம்ம என்ன செய்கிறோம்? ஆரம்ப நாட்களில் பெற்ற அபிஷேகம், ஆரம்ப நாட்களில் பெற்ற ஜெப கிருபையை இதையே வச்சு ஓட்ட ஆரம்பிக்கிறோம். இல்லை இல்லை இல்லை, நம்ம நாளுக்கு நாள் ஆவியின் அபிஷேகத்தில் வளர்ந்து நம்முடைய ஜெபத்தில் அடுத்த லெவலுக்கு போயிடணும். இது ஆவியான விரும்பி கொண்டிருக்காங்க. நீங்கள் அர்ப்பணித்து மட்டும் பாருங்க, ஆவியானவர் தெளிவாக நடத்துவதை உங்கள் கண் காணுங்க. உங்கள் ஜெபமே மாறும். சோர்வு இல்லாமல் ஜெபிக்க முடியும். காரணம் தெரியுமா? ஆவியானவர். ஒரு பலத்தோடு ஜெபிக்க முடியும். காரணம் ஆவியானவர். சத்ருவின் வல்லமை எதிர்த்து நின்று ஜெபிக்க முடியும். காரணம் ஆவியானவர். தெளிவான ஜெபத்தை எடுக்க முடியும். காரணம் ஆவியானவர். நீங்கள் அர்ப்பணிங்க போதும். எப்படியெல்லாம் ஆவியானவர் ஜெபிக்க வைப்பார்? முதலாவது, நம்முடைய ஆவியை பிரித்து கொண்டு போய் தேசத்தில் நடக்கிற முக்கியமான அருவருப்புகளையும் தேசத்தில் நடக்க போகிற முக்கியமான அழிவுகளையும் ஆவியானவர் காண்பித்து அதுக்கான பாரத்தை கொடுத்து நம்ம ஜெபிக்க வைப்பார். கண்டிப்பாக முடியுங்க. எசேக்கியேல் 8வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க. எசேக்கியேல் ஆவிக்குள்ளாக்கி ஆலயத்துக்குள் காணப்பட்ட எல்லா அருவருப்புகளையும் அவருக்கு வெளிப்படுத்தி எசேக்கியேலுக்குள்ள ஒரு பாரத்தை உண்டாக்கினவர் ஆவியானவர். இந்த நாளில் இந்த அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இன்னும் சாதாரணமாக ஜெபிக்கக்கூடாது. ஆவி ஆண்டவர் பிரித்து கொண்டு போய் மறைக்கப்பட்ட காரியங்களையும் சத்துரு வைக்கப்பட்ட கன்னிகளையும் ஆண்டவர் வெளிப்படுத்தி அதுக்காக ஜெபிக்க பாரப்படுத்துவார். இது மகிமையான ஜெப அனுபவம். இது எப்போ கிடைக்குன்னா, பரிசுத்த ஆவிக்குள் நாம் ஜெபிக்கும் போது இந்த காரியத்தை ஆண்டவர் செய்வார். கட்டாயம் செய்வார், கட்டாயம் செய்வார். ரெண்டாவது பாருங்க, நீங்க ஆவிக்குள் ஜெபிக்கும் போது நம்முடைய காதுகளை தேவன் திறந்து விடுவார். காரணம் என்ன தெரியுமா? சத்ரு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அறிந்து
நீங்கள் கருத்தாக ஜெபிக்க முடியும், கருத்தாக ஜெபிக்க முடியும். எலிசாவை குறித்து பாருங்க, அங்கே பேசுகிற காரியத்தை எலிசா அங்கே சொல்லுவார். காரணம் என்ன தெரியுமா? அவர் ஆவிக்குள்ளே வாழ்ந்த மனுஷன். எலியாவை பாருங்க, பெருமழையின் சத்தம் கேட்குதே என்பார். ஏன் தெரியுமா? அவருடைய காதுகளை ஆண்டவர் திறந்து விட்டார். ஆவியில் வாழ்ந்த மனுஷன். நீங்கள் ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணி பாருங்க, பரலோகம் பேசுகிற வார்த்தையும் பாதாளத்தின் வல்லமை பேசுகிற வார்த்தையும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய ஜெப வாழ்க்கையை கட்டாயம் ஆவியானவர் மாற்றி கொடுப்பார். அது மகிமையான ஜெப அனுபவமாக இருக்கும். பாருங்க, மூணாவது பார்க்கும்போது, ஆவிக்குள்ள ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய கண்களை திறந்தருளுவார். முழங்கால் படிட்டு இருப்போம், நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட நிலையில் இருக்கும். தேவன் செய்கிற காரியத்தையும் பார்க்க முடியும், சத்துரு போடும் திட்டத்தையும் பார்க்க முடியும். அதுக்கு ஏற்றாறு மாறி நம்மளுக்கு ஜெபிக்க வேண்டிய கிருபை ஆண்டு கொடுப்பார். வேதத்தில் எத்தனையோ ஆதாரம் உண்டுங்க, எத்தனையோ ஆதாரம் உண்டு. நம்ம ஜெபிக்க கண்ணை மூடுவோம், நம்முடைய அக கண்கள் மூடப்பட்டிருக்கும். ஆனால் ஆவிக்குரிய கண்கள் பிரகாசமாக பார்க்கும். என்ன காரியம், ஆவிக்குரிய உலகத்தில் என்ன நடக்குது என்பதை குறித்து நாம் தெளிவாயும் பார்க்க முடியும். ஆவியில் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது இது மகிமையான அனுபவம். தேவ சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஒருவேளை இந்த அனுபவத்தை பெற்று நீங்கள் இழந்து போயிருக்கலாம். இன்னைக்கு கேளுங்க, ஜெபத்தின் வேலையில் கேளுங்க. கட்டாயம் ஆண்டவர் இதுக்கான கிருபையை கொடுப்பார். இழந்து போன இந்த ஜெப அபிஷேகத்தை கொடுப்பார். பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொடுப்பார். மீண்டும் நீங்கள் ஆவிக்குள்ள நிரம்பி ஜெபிக்க வேண்டிய கிருபையை கொடுப்பார். கவலைப்படாதீங்க, இது கடைசி காலம். யாரெல்லாம் கேட்குறீங்களோ கட்டாயம் பெற்றுக்கொள்வீங்க. ஆண்டவர் விட மாட்டார். கட்டாயம் பெற்றுக்கொள்வீங்க, நீங்கள் கட்டாயம் பெற்றுக்கொள்வீங்க. இந்த ஜெபத்துடைய மேன்மை என்ன? இங்கு பரிசுத்த ஆவிக்குள் நாம் நிறைந்து நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது இங்கே பரிசுத்த ஆவியானவர் பிதாவின் வலது பக்கத்தில் இயேசு பரிந்து பேசுவார். இங்கே ஆவியானவர், அங்கே இயேசு. ஜெபிக்கிற ஜெபங்கள் மூணாவது நபராக பிதா ஆமேன் என்று சொல்லி ஜெபத்துக்கு மகிமையான பதிலை கொடுப்பார். ஒரு பக்கம் திருத்துவம் செயல்படும், மறுபக்கம் மகிமையான ஜெபமாக எழும்பும். பாருங்க, மகிமையான ஜெபமாக எழும்பும், மகிமையான ஜெபமாக எழும்பும். இதை யாரெல்லாம் வாஞ்சிக்கிறீங்களோ நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. இந்த ஜெபத்தை இழந்து போனது காரணம் என்ன தெரியுமா? ஆவியானவரை துக்கப்படுத்தி வாழ்ந்திருப்பீங்க. இன்னைக்கு ஒப்புரவாகி அவற்றை கேளுங்க, என்னை மன்னிங்கப்பா. உங்கள் கிரியை நாங்கள் மட்டுப்படுத்திருக்கலாம், உங்களை துக்கப்படுத்திருக்கலாம், எங்களை மன்னிங்கன்னு கேட்டு பாருங்க. ஆவியானவர் மன்னித்து உங்களை மீண்டும் நிரப்ப ஆரம்பிப்பார். அது மகிமையான ஜெபமாய் மாறி போகும். பாருங்க, ஆரம்ப நாட்களை பெற்ற அன்னை பாஷையோடு இருக்கக்கூடாது. தேவ சமூகத்தில் காத்திருந்து அந்த அந்நிய பாஷையை அனல் மூட்டி எழுப்பணும். மணிக்கணக்காய் பேச வேண்டிய கிருபையை கேட்கணும். கேட்டு பாருங்க, உங்கள் மேலே வைக்கப்பட்ட அபிஷேகம் அனல் மூட்டி எழுப்பப்படும். அந்நிய பாஷை பேசி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அது மகிமையான ஜெபமாக எழும்பும். பாருங்க, எப்படியாப்பட்ட வல்லமையாக இருந்தாலும் உங்களால் மேற்கொள்ள முடியும். பாருங்க, அது மகிமையான ஜெபம், அது மகிமையான ஜெபம். இப்போ நம்ம கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிக்க போகிறோம். ஆண்டவர்கிட்ட இந்த கிருபையை கேட்க போகிறோம். கண்களை மூடி நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஜெபிப்போமா? நாம் கண்களை மூடி இந்த கிருபையை கேட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடுவோமா? முடிந்தால் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க உங்களை அர்ப்பணிங்க. கண்களை மூடுவோமா? ஒருவேளை ஆவியானவரை துக்கப்படுத்திருக்கலாம், ஆவியானவரை விசனப்படுத்திருக்கலாம். என்னை கேளுங்க, மன்னிப்பு கேட்டு தெய்வ சமூகத்தில் மன்னிப்பு கேளுங்க. பிரதர் கேளுங்க, சிஸ்டர் கேளுங்க, வாலிப மகனை கேளுங்க. ஆண்டவரே, இந்த ஒரு விசை கூட எங்களை கிருபையாய் மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களை துக்கப்படுத்திய காரியங்களை மன்னிங்க, உங்களை விசனப்படுத்திய காரியங்களை மன்னிங்க. என் ஆவியானவர் மன்னித்து எங்கள் மேல் மனம் இறங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். என்னோடு ஜெபித்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரின் மீதும் இரக்கத்தின் வல்லமை
இறங்கி வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரை மன்னித்து இந்த ஒரு விசை கூட நிரப்பும்படியா நான் ஜெபிக்கிறேன்ப்பா. கர்த்தர் மனம் இறங்குங்க, என் தேவன் மனம் இறங்குங்க. ஆண்டவர் இந்த கடைசி காலங்களில், கொடிய காலங்களில் சத்துருவின் திட்டத்தை அறிந்து, ஆண்டவர் பரலோகத்தின் திட்டத்தை அறிந்து ஜெபிக்க வேண்டிய ஆண்டவர் விலையேறப்பட்ட இந்த மகிமையான ஜெபத்தால் நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பி ஜெபிக்க வேண்டிய கிருபை இறங்கி வரட்டும் தகப்பனே. இந்த கிருபை ஒவ்வொருத்தர் மீது இறங்கி வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அவங்க கருத்தா ஜெபிக்கணும், ஆண்டவர் மகிமையாய் ஜெபிக்கிறோம், மகிமையான அனுபவத்தோடு ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் இறக்கம் பாராட்டும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க சிஸ்டர், ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க பிரதர். ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணுங்க, அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணுங்க. ரிபா தூட்டாங்க மா ஷெகா தூட்டாந்த ரீகா பா தரா ரிஷகா துடியாந்த லமா காதா லாபா ஷபா தூட்டாந்த ரீ ரிபா தூட்டாந்த ரீகா துடியாங்க லந்த ராமா ஷிகா பாந்த ராகா துடியாந்த ராமம். ஆவியானவர் நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. ஆவியை முழுவதும் நிரப்புங்க, ஆத்துமா முழுவதும் நிரப்புங்க. சரீரத்தின் ஒவ்வொரு அவயத்தையும் கர்த்தருடைய ஆவியான நிரப்பி மகிமையான ஜெபத்தை ஏறெடுக்க, மகிமையான அனுபவத்தை பெற ஆவியானவர் இரக்கம் பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம், இரக்கம் பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம். கண்கள் திறக்கப்பட்டவர்களாய், செவிகள் திறக்கப்பட்டவர்களாய் ஆண்டவர் மகிமையோடு ஜெபிக்க ஆண்டவர் இரக்கம் பாராட்டுங்க, இரக்கம் பாராட்டுங்க, இரக்கம் பாராட்டுங்க. அப்பா இந்த கிருபையை கொடுத்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் அந்த கிருபையை இழந்து போனாங்களோ அவங்க மீது அந்த கிருபை இறங்கி வரட்டும். யாரெல்லாம் அந்த கிருபையை வாஞ்சிக்கிறாங்களோ அவங்க மீது உம்முடைய கிருபை இறங்கி வரட்டும் தகப்பனே. இந்த ஜெபத்தின் வல்லமையால் நிரப்புங்க தகப்பன். கிருபையை பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம். இதுக்கான எல்லா தடையும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம், நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த அன்பு பிள்ளைகளை உம்முடைய பிரசன்னத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன். ஆவியில் ஜெபிக்க வேண்டிய கிருபையை கொடுத்து அவளை வாழ்த்தி ஆஸ்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. இவங்க குடும்பத்தை நான் வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன், இவங்களை வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன். ஆண்டவரே இவங்க மீது உம்முடைய கரங்களை வைத்து மேன்மைப்படுத்தும்படியா நான் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியே சிறுகாயமாக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த கிருபையை பெற்றுக்கொண்டுட்டு ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருந்து அனல் மூட்டி எழுப்பி விடுங்க. நாளுக்கு நாள், நாளுக்கு நாள் இந்த ஜெப அபிஷேகத்தால் வளர்ந்து பெருகுங்க. கர்த்தர் உங்கள் கூட இருந்து உங்களை கொண்டு மகிமையான காரியம் செய்வாராக. இப்படியே வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன். God bless you.